ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸில் மொத்தம் 7 யூனிட் இருக்குது. அந்த 7 யூனிட்டுக்கான ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1, ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ். இப்போ இந்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். 6th பார்ட்டு, ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், நேம் த 2 houses ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 171 இருக்குது. இந்த லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே அதாவது 2 ஹவுஸ், அப்பர் ஹவுஸ் அண்ட் லோவர் ஹவுஸ். த அப்பர் ஹவுஸ் இஸ் கால்டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வைல் த லோயர் ஹவுஸ் இஸ் கால்டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. 2 ஹவுஸ், அப்பர் ஹவுஸ் அண்ட் லோயர் ஹவுஸ், அதர் நேம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின், write the qualifications of the members of the legislative assembly. இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 171 தான் இருக்குது. ஆனால் கிளியராக இல்லை. இதில் இருக்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதாவது the candidate must be a citizen of India. ஓகேங்க. செகண்ட் he or she must be 25 years, அட்லீஸ்ட் 25 years old இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது he or must be 25 years and above. The candidate must be of sound mind. He or she must be an elector for any constituency in the state he is representing from. ஓகேங்களா? 4 பாயிண்ட் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. The candidate must be a citizen of India. He or she must be 25 years and above. Third point, the candidate must be of sound mind. Fourth one, he or she must be an elector for any constituency in the state he is representing from. Next, third question, how is the chief minister appointed? ஆன்சர் பேஜ் நம்பர் 170 இருக்குது. த சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே the governor appoints the leader of the majority party in the state legislative assembly as chief minister. He is the head of the state council of ministers. Next question பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 170 இருக்குது. Next question, how is the council of ministers formed? இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 172 இருக்குது. த ஸ்டேட்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே நான் சொல்கிற பாயிண்ட் நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், த பார்ட்டி விச் காட் மெஜாரிட்டி சீட்ஸ் இன் த எலெக்ஷன் ஃபார்ம்ஸ் த கவர்மெண்ட். இதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? செகண்டு, த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இன் த எலெக்ஷன் இஸ் சூசன் as சீஃப் மினிஸ்டர். தேர்ட் பாயிண்ட், the chief minister chooses his ministers from the MLA of his party. Next, fourth point, minister for various departments headed by the chief minister is called the state government. இன்னும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. Fifth point, on the advice of chief minister the governor appoints the other ministers. On the advice of chief minister the governor appoints the other ministers. மொத்தம் 5 பாயிண்ட் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நமக்கு ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்ஸோட கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். யூனிட் 2, சிட்டிசன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப். 5th ரோமன் லெட்டர் தான் பார்க்க போகிறோம். ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 sentences. First question, name the types of citizens. Answer பேஜ் நம்பர் 177 இருக்குது. Types of citizens, there are 2 types of citizens, natural and naturalized. Natural citizens are the citizens by birth. Naturalized citizens are the one who acquire citizenship. Next question பார்க்கலாம். Second question, what are the rights that a citizen can enjoy in our country? இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 179 இருக்குது. ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசனுங்கிற ஹெட்டிங் கீழே
our constitution confers the following rights for the citizen of India. என்னென்ன rights? Fundamental rights. Right to vote in the election to the Lok Sabha and the state legislature. Right to hold certain public offices. Right to become the member of parliament and state legislature. Next question பார்க்கலாம். Third one. Mention any 3 qualities of a good citizen. Answer page number 179 தான் இருக்கு. Qualities of a good citizen. Any 3 தான் கேட்டிருக்காங்க. ஏதாவது 3 பார்த்துக்கோங்க. Loyalty to the constitution, obeys laws, contributes to society and community and performs civic duty, quality of goodness and justice, respecting diversity. Any 3 பார்த்துக்கோங்க. Next question பார்க்கலாம். Fourth one. Name the 5 ways of acquiring citizenship. இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 177 இருக்குது. இந்த அக்வசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே இந்த 5 வேஸ் மட்டும் பார்த்துக்கலாம். 5 வேஸ் ஆஃப் அக்வயரிங் சிட்டிசன்ஷிப். இந்த 5 வேஸ் ஆஃப் அக்வயரிங் சிட்டிசன்ஷிப் என்னென்னு பார்த்தோம்னா, பை பர்த், பை டீசன்ட், பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன் அண்ட் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இந்த 5 பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Next, 5th question. What do you know about the Citizenship Act of 1955? இதுக்கும் ஆன்சர் பேஜ் நம்பர் 177 தான் இருக்குது. அதாவது what do you know about the Citizenship Act of 1955? இதுக்கு இந்த do you know இந்த இதில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. This act is to provide for the acquisition and termination of Indian citizenship. The Citizenship Act of 1955 prescribes 5 ways of acquiring citizenship. They are by birth, by descent, by registration, by naturalization and by incorporation of territory. போன கொஷினுக்கு இதே தான் பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து செகண்ட் யூனிட்டில் இருக்கிற ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். யூனிட் 3, அண்டர்ஸ்டாண்டிங் செக்யூரலிசம். இதில் இந்த ரோமன் லெட்டர் 6 தான் பார்க்க போகிறோம். ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் கொஷின். நேம் சம் ஆஃப் த இண்டியன்ஸ் ஹூ கான்ட்ரிபியூட்டட் டு ஸ்ப்ரெட் ஆஃப் செக்யூரலிசம். இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 182 இருக்குது. என்ன கொஷின் பார்த்தோம்? நேம் சம் ஆஃப் த இண்டியன்ஸ் ஹூ கான்ட்ரிபியூட்டட் டு ஸ்ப்ரெட் ஆஃப் செக்யூலரிசம். இதுக்கு ஆன்சர் வந்து ராஜாராம் மோகன் ராய், சர் சையத் அகமது கான், ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி அண்ட் B.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் ஒன். வாட் டஸ் செக்யுலரிசம் மீன்? இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 183 இருக்குது. வாட் டஸ் செக்யுலரிசம் மீன்? Secularism means an attitude of tolerance towards other religions and peaceful coexistence of citizens belong to different faiths. It is a policy of neutrality and equality by the states towards all religious communities. 2 பாயிண்ட் மொத்தம் 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் ஒன். ஸ்டேட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செக்யுலரிசம். இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 183 தான் இருக்குது. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செக்யுலரிசம் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே, ஒன் ரிலீஜியஸ் குரூப் does not dominate another. Some members don't dominate other members of the same religious community. The state does not enforce any specific religion nor take away the religious freedom of individuals. இதான் the objectives of secularism கான ஆன்சர். Next, fourth one. Why it is important to separate religion from the state? இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 183 தான் இருக்குது. அதாவது why it is important to separate religion from the state. இதுக்கான ஆன்சர், it is important to separate religion from the state because a secular state is the one in which the state does not officially promote any one religion as the country's official religion. Next question பார்க்கலாம். Fifth one. What are the characteristic feature of a secular state? இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர்
183ல தான் இருக்குது. The characteristic features of a secular state அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே principle of liberty, principle of equality, principle of neutrality. Principle of liberty na the state permits the practice of any religion. Principle of equality, the state does not give preference to any religion over another. Principle of neutrality அப்படின்னா the state remains neutral in religious matter. These are the characteristic features of a secular state. Next question பார்க்கலாம். Sixth one, mention any 3 constitutional provisions related to secularism. இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 184ல் இருக்குது. மொசைக் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். இதில் ஏதாவது 3 பார்த்துட்டிங்கன்னா போதும். மொத்தமாக வந்து இந்த 3 4 5 7 இருக்குது. ஓகேவா? ஆர்டிகல் 15, ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன், caste, sex or place of birth, etc. Article 16, equality of opportunity in public employment. Article 25(1), guarantees the freedom of conscience and the right to profess, practice and propagate religion individually. Article 26, freedom to manage religious affairs. Article 27, the state shall not compel any citizen to pay any taxes for the promotion of any particular religion. Article 28, on religious instruction or religious worship in certain educational institution. Article 29(2), a ban on discrimination in state aided educational institution. இதில் any 3 எது ஈஸியாக இருக்கோ ஏதோ 3 பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த யூனிட்டில் ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்ஸில் மொதல் 6 கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். யூனிட் 4, ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் UNO. 6th Roman letter, answer the following in 1 or 2 sentences. First question, what are human rights? ஆன்சர் பேஜ் நம்பர் 189ல் இருக்குது. வாட் ஆர் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஹெட்டிங்கே கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் ஆர் த ரைட்ஸ் இன்ஹெரிட்டன்ட் டு all human beings regardless of race, sex, nationality, ethnicity, language and religion. Human rights include freedom from slavery and torture, freedom of opinion and expression and free trial, the right to life, work and education. ஸோ 2 பாயிண்ட் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் ஒன், bring out the importance of UDHR. ஆன்சர் பேஜ் நம்பர் 190ல் இருக்குது. bring out the importance of UDHR. UDHRனா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அந்த ஹெட்டிங் கீழேயே இருக்குது. மொத்தம் ஒரு 4 பாயிண்ட் வரும், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் இஸ் த கிரியேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் லா. இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட், to advance this goal, the UN established a Commission on Human Rights. The second point. Next, third one, it is also known as Modern International Magna Carta of Human Rights. Okay, next, fourth one, it is most translated document in the world. மொத்தம் 4 பாயிண்ட் இருக்குது. அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் UDHRக்கு யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே மொத்தம் 4 பாயிண்ட். இந்த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸு டு அட்வான்ஸ் த கோல். செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மாடர்ன் இன்டர்நேஷ்னல் மேக்னா கார்ட்டா. ஃபோர்த் பாயிண்ட், இட் இஸ் த மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் டாக்குமெண்ட் இன் த வேர்ல்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட், தேர்ட் ஒன், what does Article 45 of the Indian Constitution provide? ஆன்சர் பேஜ் நம்பர் 193ல் இருக்குது. Article 45. Article 45 of Indian Constitution provides that the state shall endeavour to provide early childhood care and education for all children until they complete the age of 6 years. Next question பார்க்கலாம். Next, fourth one, write about Right to Education Act. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர்
193ல தான் இருக்குது. ரைட் அபவுட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே ஆர்டிகல் 21A provides that the state shall provide free and compulsory education to all children aged 6 to 14 years. இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 5th one, state any 3 legislations passed to safeguard the welfare of women. இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 194ல் இருக்குது. அதாவது இந்த லெஜிஸ்லேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மொத்தம் எட்டு லெஜிஸ்லேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு 3 பார்த்துட்டிங்கன்னா போதும். ஏன்னா எனி 3 தான் கேட்டிருக்காங்க. ஈஸியாக இருக்கிறது ஏதோ 3 பார்த்துக்கோங்க. த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955, இ-டீசிங் ஆக்ட் 1997. இதில் ஏதாவது ஒரு 3 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 6th கொஷின், மென்ஷன் சம் ஆஃப் த பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் வந்து 191ல் இருக்குது. மென்ஷன் சம் ஆஃப் த பொலிட்டிக்கல் ரைட்ஸ்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே என்னென்ன ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் பீஸ்ஃபுல்லி அசம்பிளி, த ரைட் டு டேக் பார்ட் இன் த கவர்மெண்ட் ஆஃப் ஒன்ஸ் கண்ட்ரி, த ரைட் டு வோட், த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஆப்டெயின் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் தான் வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 7th கொஷின், நேம் த 5 primary categories of human rights. ஆன்சர் பேஜ் நம்பர் 191ல் இருக்குது. கைண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே 5 primary categories என்னெல்லாம்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சிவில் ரைட். ஓகே, சிவில் ரைட். நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் ரைட், சோஷியல் ரைட், எக்கனாமிக் ரைட்ஸ், கல்ச்சுரல் ரைட்ஸ். இந்த 5 ரைட்ஸும் தான். ஹெட்டிங் மட்டும் பார்த்துக்கோங்க. கல்ச்சுரல் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ், சோஷியல் ரைட்ஸ், எக்கனாமிக் ரைட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். இதோட நமக்கு இந்த யூனிட்டில் இருக்கிற ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்ஸ் கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? மொத்தம் 6 கொஷின்ஸ் தான் இருக்குது. 7 கொஷின்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். யூனிட் 5, ரோட் சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா 6 தான். ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், ஹவு டு யூ என்ஷூர் ரோட் சேஃப்டி? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 198ல் இருக்குது. இன்ட்ரொடக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஹவு டு யூ என்ஷூர் ரோட் சேஃப்டி? அதுக்கு ஆன்சர் வந்து, த ரோட் சேஃப்டி இஸ் primarily meant about to protect and provide security of all those who travel on roads. வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் ஒன், why road safety is very important to us? ஆன்சர் பேஜ் நம்பர் 198ல் இருக்குது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரோட் சேஃப்டி அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே மொத்தம் ஒரு 3 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் undesired events that lead to injury or death. The first point. Second one, these deaths and injuries result in significant social and economic cost. இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட், the problem does not lie with roads. It is our carelessness that results in such misfortune. ஓகே, மொத்தம் 3 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் ஒன், what are the direct consequences of road accidents? ஆன்சர் பேஜ் நம்பர் 198ல் இருக்குது. 198ல் what are the direct consequences of road accidents? direct consequence of road of accidents அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே fatality, that is death, injury, property damage. இது 3 தான். fatality, injury, property damage. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின், draw traffic light signals and indicates the meaning. ஆன்சர் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 202ல் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரெட், இதுதான் வந்து இந்த மாதிரி 3 சிக்னல் வடிச்சுக்கோங்க. தட் இஸ் இந்த ரெட் கலர், இது வந்து ஸ்டாப். நெக்ஸ்ட் எல்லோனா கோ ரெடி, க்ரீன் லைட் எரிஞ்சிதுன்னா கோ. ஃபஸ்ட்டு ரெட் ஸ்டாப், எல்லோ கெட் ரெடி, அண்ட் தென் க்ரீன்
லைட் வந்துச்சுன்னா கோ. இதுதான் வந்து டிராஃபிக் லைட் சிக்னல்ஸ். அது என்ன மீனிங்ஸ் இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 5th question, write a note on Brasilia Declaration on Road Safety. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 204ல் இருக்குது. பிரேசிலியா டிக்ளரேஷன் ஆன் ரோட் சேஃப்டி அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே வந்து ஒரு 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. டேக்கிங் ரோட் சேஃப்டி ஆஸ் அ சீரியஸ் இஷ்யூ. India signed Brasilia Declaration in 2015, through which the participants across the world are committed to improve the road safety and ways to reduce the traffic deaths by the end of this decade. Okay, taking road safety is a serious issue. India signed Brasilia Declaration in 2015, through which the participants across the world are committed to improve road safety and ways to reduce traffic deaths by the end of this decade. Next question பார்க்கலாம். 6th one, what is the aim of observing road safety week? பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 204ல் இருக்குது. ரோட் சேஃப்டி வீக் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த எய்ம் ஆஃப் அப்சர்விங் ரோட் சேஃப்டி வீக்? ரோட் சேஃப்டி வீக் இஸ் அ national event aimed at raising public awareness about traffic rules and ultimately to reduce casualties due to road accidents. It is also intended to reinforce road safety behavior among road users. இதற்கு மார்க் பண்ணிக்கோங்க. Next 7th one, write any 4 traffic rules. Answer பேஜ் நம்பர் 202ல் இருக்குது. டிராஃபிக் ரூல்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே எனி 4 தான் கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆன் அ 2-way ரோட் த டிரைவர் மஸ்ட் டிரைவ் ஆன் அ லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோட். செகண்ட் ஒன், இட் இஸ் மேண்டட்ரி ஃபார் த டிரைவர் டு ஸ்லோ டவுன் அட் ஆல் இன்டர்ஜங்ஷன்ஸ் அண்ட் பெடஸ்ட்ரியன் கிராசிங். Drivers should not use horns in the prohibited areas like hospital, school zones, etc. இன்னும் நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் பார்த்துக்கலாம். 4th பாயிண்ட் இது பார்த்துக்கோங்க. ஆன் அ 2-wheeler ஒன்லி 1 pillion rider இஸ் அலோட். இது 4 பாயிண்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 8th one, ஹவு டஸ் ஆல்கஹால் அஃபெக்ட் டிரைவிங்? இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 199ல் இருக்குது. ட்ரங்கன் டிரைவிங் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே, consumption of alcohol reduces concentration. It hampers vision due to dizziness, and driving under the influence of alcohol causes accident. மொத்தம் 3 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த யூனிட்டில் நமக்கு ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்ஸ்க்கான கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது? 8 கொஷின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் யூனிட் 6, டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசி. இந்த யூனிட்டில் 1 or 2 சென்டென்ஸ் அந்த கொஷின்ஸ் பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 6, ஃபர்ஸ்ட் கொஷின், ஒய் நேஷ்னல் செக்யூரிட்டி இஸ் வெரி எசென்ஷியல்? ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 208ல் இருக்குது. நேஷ்னல் செக்யூரிட்டி, அதாவது நீட் ஃபார் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே, national security is very essential for the political, social and economic development of any country. It is also important for the growth of country's peace and prosperity. அதாவது why national security is very essential அப்படின்னா, national security is very essential for the political, social and economic development of any country. It is also important for the growth of country's peace and prosperity. Next question பார்க்கலாம். Next, second question, what does the following abbreviation stand for? இது வந்து ஜஸ்ட் ஒரு அப்ரிவேஷன் தான். SFF அப்படின்னா the Special Frontier Force. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரி இங்கே இருக்குது, பேஜ் நம்பர் 210ல் இருக்குது. SFF அப்படின்னா ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஐசிஜிக்கு வந்து இங்கே இருக்குது இந்தியன் கோஸ்ட் கார்டு. ஐசிஜினா இந்தியன் கோஸ்ட் கார்டு. நெக்ஸ்ட் BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்.
பிஎஸ்எஃப்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் என்சிசினா உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், நேஷ்னல் கேடட் கிராப்ஸ். ஓகேவா, மொத்தம் 4 கேட்டிருக்காங்க. எஸ்எஃப்எஃப்னா ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ். ஐசிஜி அப்படின்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட். தேர்ட் பிஎஸ்எஃப்னா த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். என்சிசி நேஷ்னல் கேடட் கிராப்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் ஒன், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் சிஆர்பிஎஃப். ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 210 இருக்குது. அதாவது சிஆர்பிஎஃப் அப்படிங்கிற சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே சிஆர்பிஎஃப் அப்படின்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். திஸ் மிஷன் ஆஃப் CRPF shall be to enable the government to maintain rule of law, public order and internal security effectively and efficiently, to preserve national integrity and promote social harmony and development by upholding supremacy of the constitution. Okay, next, the Rapid Action Force is a specialized wing of CRPF. இது வரைக்கும் எழுதிக்கோங்க, இதிலிருந்து இது வரைக்கும். பட் தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், நேம் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நான் அலைன்டு மூமெண்ட். ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 212 இருக்குது. த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நான் அலைன்ட் மூமெண்ட் ஆர் ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா, டிட்டோ ஆஃப் யுகோஸ்லேவியா, Nasser of Egypt, Sukarno of Indonesia, Kwame Kumara of Ghana. இவங்கள தான் வந்து த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நான் அலைன் மூமெண்ட். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ரைட் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. ஆன்சர் பேஜ் நம்பர் 211 இருக்குது. பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே ப்ரிசர்வேஷன் ஆஃப் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், அச்சீவ்மெண்ட் ஆஃப் வேர்ல்டு பீஸ், டிஸ்ஆர்மமெண்ட், அபாலிஷன் ஆஃப் காலனலிசம், ரேசிசம் அண்ட் இம்பேரலிசம், இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதெல்லாம் தான் வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஷின், நேம் த மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் த சார்க். இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் 213 இருக்குது. அதாவது மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் த சார்க் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே, சார்க்னா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது தான் சார்க்கு. இதில் என்னென்ன மெம்பர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன கண்ட்ரிஸ் மெம்பராக இருக்குன்னா, இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் அண்ட் ஆப்கானிஸ்தான். மொத்தம் வந்து 8 மெம்பர்ஸ் இருக்குது இந்த சார்க்கில். இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் அண்ட் ஆப்கானிஸ்தான். இதோட இந்த யூனிட்டில் நமக்கு ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 sentences அப்படிங்கிற கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். லாஸ்ட் யூனிட் சிவிக்ஸில் யூனிட் 7, த ஜுடிஷியரி. ரோமன் லெட்டர் 6, answer the following in 1 or 2 sentences. First question, why do we need judicial system? இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 217 இருக்குது. அதாவது லெசனோட ஃபஸ்ட் பேஜ். why do we need judicial system? இதுக்கான ஆன்சர் ஒரு 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், judiciary plays an important role as an organ of the government. It administers justice, settles disputes, interprets laws, protects fundamental rights and acts as a guardian of the constitution. இதுக்கு ஒரு பாயிண்ட். செகண்ட், we needs to be efficient in order to ensure ப்ராப்பர் ஜஸ்டிஸ். அதுக்காக தான் நமக்கு வந்து ஜுடிஷியல் சிஸ்டம் வேணும் அப்படிங்கிறது. ஜுடிஷியரி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஸ் த ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட். இட் அட்மினிஸ்டர்ஸ் ஜஸ்டிஸ், செட்டில் டிஸ்பியூட்ஸ், இன்டர்பிரட்ஸ் லாஸ், ப்ரொடெக்ட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் as a guardian of the constitution. The judicial system of a country needs to be efficient in order to ensure proper justice. Next question பார்க்கலாம். Second question, what are the different levels of courts in India? Different levels of courts. இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 219 இருக்குது. The structure of courts in India அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த ஹெட்டிங் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட் வந்து
கீழே இருந்து போகலாம். இதான் வந்து சபார்டினேட் கோர்ட். லோயஸ்ட் லெவல் வந்து சபார்டினேட் கோர்ட். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். தேர்ட் ஹை கோர்ட். ஃபோர்த் சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? ஃபோர்த் வந்து சுப்ரீம் கோர்ட். த லெவல்ஸ் ஆஃப் கோர்ட்ஸ் இன் இந்தியா: சபார்டினேட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் ஒன், டிஃப்ரென்ஷியேட் லா அண்ட் ஜுடிஷியரி. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 217 இருக்குது. 217 பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் லா அண்ட் ஜுடிஷியரி. ஃபர்ஸ்ட், லா. இட் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் rules imposed through a government or institution to govern people. Judiciary. The judiciary or judicial system is the system of courts which administers justice in the name of the state. டிஃப்ரென்ஷியேட்டுக்கு வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன், ரைட் அ நோட் ஆன் லோக் அதாலத். இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 219 இருக்குது. லோக் அதாலத் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட், லோக் அதாலத் வாஸ் செட் அப் டு ப்ரொவைட் speedy justice. It hears and settles the disputes in the language of people in the public presence. Third one, a lok adalat is presided over by retired judge along with a lawyer and a social worker. Next, fourth point, cases are put forward without advocates. Next, these cases are solved through mutual consent. The first Lok Adalat was held on 1982 at Junagadh of Gujarat. ஓகேங்களா? மொத்தம் 5 பாயிண்ட் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க லோக் அதாலத்துக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன், த லாஸ்ட் கொஷின். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் மொபைல் கோர்ட்ஸ்? இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் வந்து 220 இருக்குது. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் மொபைல் கோர்ட்ஸ்? மொபைல் கோர்ட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே, mobile courts will be of great relief to the rural people. It would create greater awareness about the judicial system among the rural masses, cut costs for them and render justice as their doorstep. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த யூனிட்டில் இருக்கிற கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நமக்கு வந்து சிவிக்ஸில் எல்லா யூனிட்ஸ் மொத்தம் வந்து 7 யூனிட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லா யூனிட்ஸ்க்கும் நம்ம இந்த ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு உங்களை வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.